நான் புதுசாக காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக ஐடியா இல்லை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணால் நல்ல சேல் ஆகும், எதுலேருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், எதெல்லாம் பண்ணால் நமக்கு லாஸ் வராது, எதெல்லாம் பண்ணால் கரெக்டாக கஸ்டமருக்கு ரீச் ஆகும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நம்ம மற்றவங்களுக்கு சேல் பண்ணும்போது நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம், அதான் பிஸ்னஸ். ஸோ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண போகிறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. ஸோ என்ன ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தப்பான ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய லாஸ் ஆகிடும் நமக்கு. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும். நிறைய ரிசர்ச் தேவைப்படுறதுக்கு. நிறைய பேர் பண்ணுற தப்பு நம்ம பார்த்திங்கன்னா ரிசர்ச்சே பண்ணாமல் மற்றவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய ஆர்டர் போச்சு, இல்லை இந்த சைடு பார்த்தேன், இதில் பார்த்தேன், நிறையா இது சேல் ஆகுது, நானும் எடுத்து பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சுறாங்க. ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுறதே இல்லை. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணுற ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறையா ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து அதுக்கு லிஸ்டிங் போடும்போது அதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ், என்ன டைட்டில் அப்படின்றது வரைக்கும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் ரிசர்ச் ஸ்கில்ஸும் உங்களுக்கு நிறையா வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் காமர்ஸில் வந்து நீங்கள் மேலே வர முடியும். இல்லை நான் மற்றவங்க பண்ணுறது சும்மா காப்பி பண்ணி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அதிலேருந்து க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நான் சொல்ல போகிற எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்காக. புதுசாக நான் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ப்ராடக்ட் என்ன செலக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் என்னானாலும் இந்த ப்ராடக்ட் தான் நான் சேல் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், இல்லை இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுவீங்க. இது எந்த ஐடியாவும் இல்லாதவங்களுக்கு, ப்ராடக்ட் செலெக்ஷனில் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். காமர்ஸில் வந்து என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக என்னெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன்னு தனியாக சீரீஸே போட்டிருப்பேன். அதில் சில வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து மொத்தமாக என்னால் கவர் பண்ண முடியல. நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு 4 to 5 minutes வருது. அதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ட்ரிம் பண்ண வேண்டியது. ஏன்னா 3 minutes உள்ளே போட்டால் தான் அது ஷார்ட்ஸுக்குள்ளே வரும் நமக்கு. ஸோ அதனால் நிறைய பாயிண்ட்டை நான் ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஃபுல் வீடியோவை போடலான்னு ஒரு ஐடியா. அதனால இந்த வீடியோ, அதாவது என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரி, சம் விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் சாரி. என்னெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு செல்லிங் போவீங்க எல்லாருமே. அமேசான் பெஸ்ட் செல்லர், ஃப்ளிப்கார்ட் பெஸ்ட் செல்லர் போய்ட்டு அதில் எது அதிகமாக சேல் ஆகுதோ அதை வந்து நானும் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்புவீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி. அதிகமாக சேல் ஆகிற ஒரு ப்ராடக்ட்டில் வந்து கை வைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து அதிகமாக ரிவ்யூஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸே 10,000, 20,000, லட்சத்துக்கு மேலே ரிவ்யூஸ் இருக்கும். நிறைய சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நல்ல சேல் ஆகுதே, நானும் இதை சேல் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் இப்போ வந்து டிமார்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அது பக்கத்தில் போய் நம்ம ஒரு பொட்டி கடை போட்டு பிழைக்க முடியுமா? அந்த மாதிரி தான். ஆல்ரெடி அங்கே ஒரு ஜெயின்ஸ்லாம் அதை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ரேஸ்க்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் அதிகமாக செல் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் பக்கத்தில் போகிறீங்க, அதிகமாக ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா அவங்க கூட போட்டி போட்டு நம்ம அந்த லிஸ்டிங், ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பெரிய இதாகவே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாம் அங்கே போய்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கூட கம்பீட் பண்ணி மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதிகமாக செல் ஆகிற ப்ராடக்ட், அதிகமாக ரிவ்யூஸ் இருக்கிற ப்ராடக்ட் பக்கம் போகாதீங்க. ஸோ நமக்கு பெரிய ட்ராபேக் தான் அது. ரெண்டாவது, தின் மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். தின் மார்ஜின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு 10 to 20 ரூபா தான் வருது, ஆனால் எனக்கு நல்லா சேல் ஆகுது அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து திடீர்னு மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஹோல்சேலர்கிட்ட ஒருத்தட்ட வாங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் டிமாண்ட்னால அடுத்த நாள் 120 ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் லிஸ்டிங் 100 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க, அந்த 20 ரூபா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே வரும். ஆனால் பார்த்தவங்க திடீர்னு 120 ரூபா ஏற்றிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் இந்த லிஸ்டிங் நல்லா வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 100லேருந்து 120க்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வரது கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி தின் மார்ஜின் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு போகும்போது செலக்ட் பண்ண வேண்டாம். மேபி ப்ரைஸில் ஏதாவது வேரியேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அது இல்லாமல் திடீர்னு பேக்கிங், ரிட்டர்ன்லாம் நம்ம அதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். திடீர்னு ரிட்டர்ன் வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு 15%, 70% இருக்கும். நம்ம அதை ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படிலாம் பேக்கேஜிங், ஜிஎஸ்டி, இந்த ரிட்டர்ன் இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நமக்கான ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மாறிடும். அதனால் தின் மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக ஹெவி ஐட்டம்ஸ், ரொம்ப வெயிட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இது என்னது உரல் மாதிரி இருக்கு மாதிரின்னு தெரியல சரியா,
அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கிராம் கீழே இருக்கும்போது தான் நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலாம் டெலிவரி கம்மியாக இருக்கும். ஒரு 80 ரூபா டு 100 ரூபாக்குள்ளே இருக்கும். நீங்கள் 500 கிராமை தாண்டி கிலோ கணக்கில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான டெலிவரி சார்ஜ் ரொம்ப ஹையாக மாறும். 200 300 கூட போகும். ஸோ நீங்கள் அவ்வளோ கொடுக்கும்போது டெலிவரி கமிஷன் இதுக்கே நீங்கள் உங்களோட நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்டே வந்து ப்ரோ ஒரு பாப்புலரான பிராண்ட் நேம் சொல்லி அதோட ப்ராடக்ட்ஸை நான் சேல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சேல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட பிராண்டை வந்து கேட்டட் பிராண்டாக மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாம்சங், ஐஃபோன்லாம் வந்து அவங்க மட்டும்தான் சேல் பண்ண முடியும் ஆன்லைனில். நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கணும் பார்ப்பாங்க. நீங்கள் அதை சேல் பண்ண முடியாது. அப்படிங்க ட்ரை பண்ணாலுமே சில பிராண்ட்ஸ் மட்டுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்குமே நீங்கள் அவங்களோட பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வச்சுருக்கணும். அப்படி அவங்க கொடுத்தாலுமே அதோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களே ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு சின்ன மார்ஜின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிராண்டட் பக்கம் போகாமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர். அடுத்ததாக காப்பி ரைட்டட் இமேஜஸ். நம்ம ஆளுங்க வந்து திடீர்னு இப்போ நருட்டோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நம்ம அதை எடுத்து சேல் பண்ணலாம், அது ரிலேட்டடான பொருட்களை எடுத்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமி எல்லாம் இப்போ வந்து ஜப்பானில் தான் அந்த அனிமியெல்லாம் ஃபேமஸ். ஸோ அவங்க நருட்டோ யார் கிரியேட் பண்ணாங்களோ அதோட பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேட்டடாக ஏதாவது சேல் பண்ண போகிறீங்கன்னா அதோட பேட்டன்ட் வந்து யூஎஸில் இருக்கிற வார்னர் ப்ரோஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமேசான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அப்படின்றதுனால இங்கே அமேசானில் சுத்தமாக அது சேல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் நருட்டோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கனாலே உங்களோட அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்களே வந்து வார்னிங் கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் கூட நிறையா இது அலோவ் பண்ணுறாங்க. மேபி அது ஃப்யூச்சரில் கூட அது ஸ்டாப் ஆகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் அமேசான்லாம் ஸ்ட்ரிக்டாக கிடையாது. நீங்கள் வந்து காப்பிரைட்டட் இதை பண்ணவே முடியாது. அதனால் நான் ஆல்ரெடி ஒரு அனிமி இருக்குது, ஒரு பாப்புலரான ஒரு கார்ட்டூன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தேடி போகாதீங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் மேபி அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணாமல் போகலாம். இப்போதைக்கு அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். ஏன் ப்ரோ மீஷோ பற்றி பேசவே மாட்டேன்றீங்கன்னா, என்னோடய வீடியோவில் நான் மீஷோ பற்றி பேசுகிறது இல்லை. ஏன்னா அதை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. மீஷோவில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க். ஏன்னா அது வந்து ப்ராப்பராக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்ததாக புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபுட் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸ். ஃபுட் ப்ராடக்ட் கூட நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. நான் ஆல்ரெடி ஃபுட் ரிலேட்டடான இதான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கொண்டு வர முடியுமானா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் FSSAI ஃபுட் லேபில் கொடுத்த சர்டிஃபிகேட், எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சவொடனே மறுபடியும் இன்னொரு கொண்டு வரும்போது மறுபடியும் ஃபுட் லேபுக்கு அமுச்சு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி அமேசானை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து FSSAI மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு. அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணாலுமே இந்த மாதிரி கேட்டகரிஸை வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ் இதிலலாம் வந்து பெரிய பெரிய பிராண்ட் வந்து ஆல்ரெடி அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் என்ன சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அமேசான் வந்து அவ்வளோவா பர்மிஷன் தர மாட்டுறாங்க. முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா, அதுவும் நிறைய ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. இப்போ அதுவுமே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பேபிஸ் மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த ஐடியாவுமே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் இது பக்கம் போகாதீங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். உங்களுக்கு ஒரு பீரியடில் டயர்ட் ஆகிடும், என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு வெறுப்பாயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து டெக்னாலஜி தானே, டக்குன்னு டெக்னாலஜி மாற அதோட ப்ரைஸ் கம்மியாகிடும். இப்போ நீங்கள் 400 ரூபாய்க்கு சோர்ஸ் பண்ணும்போது திடீர்னு 300 ரூபா கூட ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெலிவரியில் வந்து ரொம்ப கோளாறு கொடுப்பாங்க. திடீர்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க வச்சுங்க, ஏதாவது உள்ள லைட்டாக ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலுமே ரிட்டன் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் ரிட்டன் வர ப்ராடக்ட்டில் ஒன்று. ஸோ அதுக்கு நம்ம சீப்பாக வாங்கும்போது வாரண்டியும் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து டெலிவரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளவும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக கிளாத்திங். நிறைய பேர் கிளாத் வந்து காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாத்திங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. டிஷர்ட் சேல் பண்ணுறது, சாரீஸ் சேல் பண்ணுறது, அந்த மாதிரி போகிறீங்க. இருக்கிறதுல ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஒரு கேட்டகரி. அதிலேருந்து நம்மளால் அவங்க கூட நம்ம போட்டி போட்டு லாபம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே
ஹையஸ்ட் ரிட்டர்ன் ரேட் வரக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாத்திங்காக தான் இருக்குது. 30% மேலே ரிட்டர்ன். ஏன்னா இதெல்லாம் சைஸ் பேஸ்டு க்ளாத்திங்லாம். சைஸ் சரியா இல்லைனா டக்குன்னு ரிட்டர்ன் போடுவாங்க. இப்போலாம் நிறைய ஸ்கேம் பண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குது, நாலு கழிச்சு இருக்குன்னா ஆர்டர் போடுறாங்க. ஃபெஸ்டிவலுக்கு போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. நமக்கு தான் 7 days ரிட்டர்ன் பாலிசி வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே போட்டு ஆர்டர் போட்டு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தானே எதுக்கு ஒன் டைம் துணிக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நிறைய பேர் புது டிஷர்ட் புதுசாக அனுப்புமோ அதை எடுத்துகிட்டு கிழிஞ்ச டிஷர்ட் வச்சு அனுப்பிட்டு புதுசாக டிஷர்ட்டையும் ஆட்டையை போடுறாங்க, காசையும் ஆட்டையை போட்டுடுறாங்க. இந்த மாதிரி கிளாத்திங்கில் வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸு செலக்ட் பண்ணும்போது அது ஆல்ரெடி இப்போ ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அதை வந்து சேல் பண்ண முடியும்னா ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் எடுங்க. ஆல்ரெடி ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி போன ஒரு ப்ராடக்ட்டை போய் இதான் ட்ரெண்டிங்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா ட்ரெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிடும். ட்ரெண்ட் இருக்கும் போது தான் அதற்கான வேல்யூ இருக்கும். இப்போ வந்து அந்த பாண்டாலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாண்டாலாம் வரும்போது வந்து ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்தது. இப்போ வந்து தரமாட்ட ரேட்டுக்கு மாறிடுச்சு. 400 விற்றுருந்தாலும் இப்போ 200 கிட்ட வந்துருச்சு. அது மாதிரி ட்ரெண்ட் ஃபேட் ஆகும்போது நீங்கள் அதுக்குள்ளே என்டர் ஆகாதீங்க. ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம். ட்ரெண்டு ஃபேட் ஆகும்போது நீங்கள் போய்ட்டு அதை சூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. என்னடா இருக்கிற எல்லா கேட்டகரியும் சொல்லிட்டேன், எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற, அப்போ எந்த ப்ராடக்ட்டை தான் நாங்கள் சேல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்க வருது நல்லாவே புரியுது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய தேடி பார்த்தீங்கன்னா இதில் நான் பாதி தான் சொல்லியிருப்பேன். இன்னும் பாதி வந்து நீங்கள் தாராளமாக அதை தேடி போக முடியும். அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கும் வந்து ஃப்யூச்சரில் மேபி நான் வீடியோ போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. நான் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலான்னு மேபி வீடியோ போடலாம். இப்போதைக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணாதீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி நான் கண்டிப்பாக தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நான் இந்த பிஸ்னஸ்லாம் இருக்கேன், என்னால் வேறு ப்ராடக்ட்டை நோக்கி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராகிக்கோங்க. என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் இருக்குது, யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். காமர்ஸ் ரிலேட்டடாக எல்லா சர்வீஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு லிஸ்டிங் போட்டு தரணுமா, போட்டு தரோம். லிஸ்டிங் சர்வீஸ் வேணுமா, லிஸ்டிங் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இமேஜ் சர்வீஸ் வேணுமா, அது இருக்குது. உங்களுக்கு வந்து ஆட் கேம்பெயின் பண்ணி தரணுமா, அந்த சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி காம் ரிலேட்டடாக எல்லா சர்வீஸஸுமே இருக்குது. கீழே இமெயில் அடி தரோம், அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து காமர்ஸ் சர்வீஸ்களும் இங்கு செய்து கொடுக்கப்படும். இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye.